வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு ஊர்ல ஒரு குயவன் இருந்தாருங்களாம். குயவன்னா மண் பாத்திரங்கள் செய்யற ஒருத்தர். ஒரு நாள் அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல அவரை தாண்டி ஒரு ஞானி போனாருங்களாம். அந்த ஞானிக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சாம். உடனே இந்த குயவனை கேட்டாருங்களாம், அப்பா கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட ரொம்ப தாகமா இருக்கு. தோ தரேன் ஐயான்னு சொல்லி ஒரு மண் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அவர் கொடுத்தாருங்களாம். இவரும் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தாருங்களாம். குடிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு ஆடு பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சாம். நல்ல கொழுத்த ஆடா அது. அது கத்திக்கிட்டே இருந்துச்சாம். உடனே ஞானி என்ன பண்ணாருங்களாம், குயவனை கூப்பிட்டு கேட்டாருங்களாம், ஏன்பா இந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்கு? நீ நிறைய புல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கிறே, அப்படி இருந்தும் கத்துதே. ஐயா, இது தெரியாதா உங்களுக்கு? இந்த திருவிழாக்கு இந்த ஆட்டை பலி கொடுக்கறதா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தெய்வத்துக்கு பலி கொடுத்தாதான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வேண்டிக்கிட்டேன். அப்பதான் எனக்கு எல்லா நல்லதும் வரிசையா நடக்கும். சுபிக்ஷமா என் வாழ்க்கையில நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னானா. அப்படியான ஞானி சிரிச்சுக்கிட்டே கேட்டாருங்களாம். அதுக்கப்புறம் ஞானி என்ன பண்ணாருங்களாம், தன் கையில மண் சட்டி வச்சுதானே தண்ணி குடிச்சாரு. அந்த மண் சட்டியை தூளா உடைச்சாராம் குயவன் கண் எதிர்க்கவே. உடைச்சதுக்கு அப்புறமா அந்த தூளெல்லாம் எடுத்து குயவன் கையில கொடுத்தாராம். இந்தாப்பா, உனக்கு இந்த மாதிரி உடைச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். குயவனுக்கு வந்துச்சா ஒரு கோபம். அது எப்படி நான் கஷ்டப்பட்டு பண்ண இந்த மண் பாத்திரத்தை நீங்க உடைச்சி தூள் தூளாக்கி எனக்கு இதுதான் பிடிக்கும்னு என்கிட்டயே திரும்ப கொடுக்குறீங்களே, நான் உங்ககிட்ட சொன்னா எனக்கு இதுதான் பிடிக்கும்ட்டு அப்படின்ட்டு குயவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சாருங்களாம்.